ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 கப் வெங்காயம். நான் சேர்த்துக்கிட்ட சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து கொஞ்சம் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு மாறினோன்னே 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இது நல்லா ஆற வச்சுக்கிடணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். சட்னிக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு தாளிப்பு பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நம்ம இந்த சட்னியில கலந்து விட்டுக்கலாம். குயிக்காவும் ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடணும். பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கணுன்னு நல்லா இதை ஆற வைக்கணும். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். சட்னிக்கு தாளிப்பு பண்ணிக்கிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளிப்பு பண்ணி சேர்த்துக்கோங்க. சட்னியில் ஒரு கடாயில்